ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தாமே இந்த மாதத்துக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பலனடையும்படியாக இந்த அதிகாலை வேளையில் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் தாமே நம்மை அழைத்து வந்திருக்கிறனாலே இந்த நாளில் கூட நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போம். கடந்த 4வது மாதம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மாதம். இந்த நாளிலே தேவன் தாமே நம்முடைய ஆத்துமாக்களை தேவன் தாமே ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். குறைவில் இல்லாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தின கர்த்தரை இந்த காலவெளியில் கூட ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் திரியேக தேவனாக இருந்து ஆண்டவரே எங்கள் மனதை உறவாடுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலத்தினால இடக்கேற்றினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதியின் பாதையிலே எங்களை வழி நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மீது இருக்கும்படியான ஆசீர்வாதங்களை நீர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் எங்களை மகிமைப்படுத்துகிறபடினாலே, எங்களை உயர்த்துகிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களுடைய ஆத்மாவுக்கு நீதாமே கண்காணியுமாய் மெய்ப்பெருமாய் இருந்து ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை நீதாமே தேற்றி எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உயர்ந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் உன்னதரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலையின் மீது இருக்கும்படியான ஆசீர்வாதங்களை கொடுத்த நல்ல தகப்பனே உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் வருகிறே எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் மேலான தெய்வமாக இருக்கிறபடினாலே உமது நாமத்தை இந்த காலங்களில் உயர்த்துகிறோம். அப்பா, உமது நாமம் உயர்த்தப்படுவதாக. 1000-10,000ங்களில் சிறந்தவரே உமது நாமம் உயர்த்தப்படுவதாக. பள்ளத்தாக்கில் லீலியே உமது நாமம் உயர்த்தப்படுவதாக. லீலி புஷ்பமே உமது நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியா நீதாமே நன்மையானவையில் எங்கள் வாழ்க்கையை செய்து ஆண்டவரே எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறபடினாலே அப்பா, உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீதாமே ஆண்டவரே எங்களை உயர்ந்த கண்மலையின் வெடிப்புகளிலே வைத்து நீதாமே எங்களை பாதுகாக்கிற தேவன். அன்று உடைய கண்மலையின் ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் முழுவதுமாய் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கின தெய்வம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, அசைவாடும் ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலும் ஆண்டவரே உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியாத கிருபையை கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
ஆண்டவரே போன கடந்த மாதங்கள் முழுதுமாக ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களோடு காணப்பட்டது. ஆண்டவரே கடந்த ஒரு மாத காலங்கள் ஆண்டவரே அழைத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, பலவிதமான ஆண்டவரே சோதனையான நெருக்கமான காரியங்கள் இருந்தாலும் அப்பா நீதாமே எங்களை பாதுகாத்து எங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா நீதாமே எங்களை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்கிற பொழுதெல்லாம் நீதாமே எங்கள் சமீபமாக இருக்கிற தேவனாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் வீடுகளிலே அப்பா உம்மை துதித்த பொழுது, உம்மை ஆராய்த்த பொழுது ஆண்டவரே உங்கள் பரலோகத்தின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆசீர்வாதம் காயம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களோடு காணப்படுவதாக. குறிப்பாக இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வார்த்தையினாலே தேவன் தாம் எங்களோடு பேசி அந்த வார்த்தையினாலே நாங்கள் பெலன் அடைந்து உமக்குள்ளாய் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான கிருபையிலே கத்த தாமே தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனை உமது கருத்தில் தருகிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசனத்தினாலே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு காணப்படுவதாக. இதாமை மகிமைப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே கோர பயங்கரமான புயல்கள் காற்றடித்தாலும் தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கடந்த 4வது மாதம் முழுதுமாய் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே புதிய திருப்பலை உருவாக்கும்படியாக, புதிய மாற்றங்களை உருவாக்கும்படியாக கர்த்தர் தாமே பிரிச்சு ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கூட்டி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்கிற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் மாற இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தழைத்த என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தழைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொன்னகின்று மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொன்னகின்று மாறாதே. ஜெயலொலியோடு பாதுகாத்த என்று பாடுவேன். ஜெயலொலியோடு பாதுகாத்த என்று பாடுவேன். நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்று போடுவேன்.
நாமமே நாமமே ஆத்மாவின் கீதமே கீதமே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தரும் தொண்டு செய்குவேன் ஆவி ஆத்மா தேகம் யாவும் என்று தொண்டு செய்குவேன் இயேசு என்னும் நாமமே நாமமே என் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன் போற்றி துதி போகின்றேன் தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதி போகின்றேன் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்னும் இன்னும் சுவை நாமில் பாடி துதிப்போம் நேற்றும் இன்னும் சுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்று போற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் உன் விசுவாசத்தின்படியாக ஆக கடவுது என்று சொன்ன தேவன் இந்த காலவெளியிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறது இன்னார் என்று அறிந்திருக்கிற அப்படினாலே எங்களுக்காக நீதாமே யுத்தம் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீதாமே வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தினை நாங்கள் இனிமேல் காண்பதில் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே உடைய இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த அந்த எகிப்திய சேனைகளை நிர்மூலமாக்கின கர்த்தர் இந்த நாளிலும் அப்பா எங்களுக்கு எதிராக காண்புகிற இந்த குறைன ஆண்டவரே காரியங்களை எல்லாவற்றிலும் நீர் முற்றிலுமாய் நீக்கி இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்து நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எந்த தடைகளும் இல்லாதபடி நீ கிரியை செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று இந்த காலங்களில் கூட விசுவாசத்தோடு இன்று கண்ட எகிப்தினை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் கிடராது. இந்த பாடலை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் தாமே இந்த காலவெளியில் கூட நம்மை பலப்படுத்த முடியாத அந்த பாடலை பாடி கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் கிடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ தூளாக கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவான், எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவான். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை, நோய்கள்
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் மீறி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் மீறி வருவதில்லை. மலைகளை பிரித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். மலைகளை பிரித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது கொரோனா சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது கொரோனா சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை முந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்டு துன்பம் இனி வருவதில்லை. கர்த்தர் அவருடைய வாக்கின்படியாக யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியாய் தேவன் தாமே நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையிலும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஜெயம் கொடுக்கிற தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெய கிறிஸ்துவாக முன் நடந்து சென்று கோணலார் விலை சபையாகி இந்த மாதத்திலே கர்த்தர் தாமே ஒரு வாசலை திறந்து அந்த வாசலுக்குள்ளாய் நாம் கடந்து சென்று கர்த்தரை நாம் ஆராதிக்கத்தக்கதான கிருபையிலே தேவன் நமக்கு தரப்போகிறதுனால ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மோசேக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியாக இன்று கண்ட எகிப்தியரை நாங்கள் காண்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அந்த இஸ்ரேல் மக்களுக்கு காணப்பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் தாமே முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த மாதத்திலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கிருபை எங்களோடு காணப்படுவதாக, உங்க மகிமை எங்களோடு காணப்படுவதாக. உங்க பிரசனத்தினாலே நீதாம் எங்களை வழி நடத்துவீராக. தகப்பனே பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்கினிச்சுடராக வழிகாட்டின தெய்வம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் இந்த காலை வேளையிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே கடந்த 4 மாதங்கள் நீர் எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து ஆண்டவரே நமக்குள்ளாய் வளரும்படியான கிருபை கொடுத்த நல்ல தகவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை துதிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உங்க மகிமையினாலே உங்க வல்லமையினாலே உங்க பிரசனத்தினாலே தகப்பனே உங்க கிருபை எங்களோடு காணப்படுகிறதுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை அப்படியே உயர்த்தி போற்றி மகிழுவோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கபடியாய் அவருடைய சமூகத்துல அவருடைய மகிமையினால் நம்ம நிரம்பி இந்த மாதத்தை தொடங்க கர்த்தர் நம்ம கிருபை செய்திருப்பதற்காக நாம் எல்லாரும் அப்படியே நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை அப்படியே போற்றி புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தி வருவோம். நல்லா கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. அந்த ராஜாவை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தாரே, ஒரு குறைவின்றி நம்மை நடத்தினாரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாத தெய்வமாய் கரம் பற்றி நடத்துகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில சகலமாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்த அந்த தெய்வத்தை பார்த்து நன்றியோடு மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த மாதத்தை உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தரை துதிக்க போகிறோம். எங்கெல்லாம் துதி இருந்துச்சோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கியது. அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிற ஒவ்வொரு நேரத்திலும் எல்லா எதிரிகளின் கிரியைகளையும் கர்த்தர் சுட்டரித்து போட்டார். அது மாத்திரம் இல்ல, வேதத்துல நிறைய அற்புத அதிசயங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த மே மாதத்திலும் கர்த்தர் நம்ம அப்படியே அதிசயமாய் நடத்த போகிறார். ஆச்சரியமாய் நம்மை உயர்த்த போகிறார். அந்த ராஜாவை அப்படியே உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தை நமக்காய் சொன்னால் போதும், சகலம் மாறி போகும். ஒரு யாக்கோபு, ஒன்றுமில்லாத அந்த ஒரு யாக்கோபை கர்த்தர் அநேக பரிவாரங்களோடு உயர்த்தி வைத்தாரே. கோலும் கையுமாய் புறப்பட்ட அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ பெரிய மேன்மை ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது மாத்திரல்ல, மரித்தோரையும் உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமைக்கு அந்த ராஜா இந்த காலை வேளையில் நம்ம வீட்டுக்குள்ளா இறங்கி அசைவாடுகிற நேரம் அந்த ஆண்டவருடைய அற்புதத்தை நினைத்து கர்த்தரை உயர்த்துவோம். ஒரு வார்த்தை, எலியாவோட வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி சாரிபாத் விரைவுக்கு பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் ஒன்றும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும், மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறைவில்லை வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்கள்ல, இந்த பஞ்சமான இந்த சோதனையாத நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கொஞ்சத்தையும் அவர் அதிகமாய் விருத்தி அடைய பண்ண அவர் உண்மையுள்ளவராய் நமக்குள்ளாய் இருக்கிறார். அந்த ராஜாவை அப்படியே அவருடைய அற்புத அதிசயங்களை அப்படியே உணர்ந்து ஒரு பாடல் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அவரால் ஆகாது என்று ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் சொல்ல ஆகும். அவர் எமக்கா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். அந்த ராஜாவை அப்படி உயர்த்தி அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அந்த ஏசப்பாவோட வல்லமை இறங்குச்சோ, எங்கெல்லாம் ஏசப்பா இருந்தாங்களோ அங்கெல்லாம் பெரிய அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடந்துச்சு. இன்றைக்கும் இந்த மாதம் முழுவதற்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் அப்படி ஒரு அதிசயத்தை செய்கிற அதிசயர் நம் மத்தியில் இருக்கிற அந்த உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென் எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே சுனாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலம் உடவன் என்று நடந்தானே சுனாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென். அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயர், எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆமென். சர்வ வல்லமைக்கு அந்த ராஜாவை உயர்த்துவோம். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென் எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரப்பிடித்து தூக்கி விட்டேன். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரப்பிடித்து தூக்கி விட்டேன். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல. அப்படி உணர்ந்து பாடுவோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும்
ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவருடைய கரத்துல அர்ப்பணித்து உயர்த்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்தாலே இரட்டைக்கால் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்தாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது. ஆமென். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற அந்த தெய்வம். எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அவர் வல்லமை ஒரு அதிசயம் எதுவும் இல்லை. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, காணாவர் வார்த்தை சொல்ல கப்பர்நகம் சிறுவனங்கே சுகமான நன்னேரமே. காணாவூரில் வார்த்தை சொல்ல கப்பர்நகம் சிறுவனங்கே சுகமான நன்னேரமே. உம்மாலாகும் ஆமென் எல்லாமாகும். ஆகாதது எல்லாம் ஆகாதது, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. தண்ணீராம் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. தண்ணீராம் ஜாடிகளை கீழ்ப்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. உம்மாலாகும். ஆமென். அப்படி அறிக்கையிடுவோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உங்களால் எல்லாம் கூட இருக்கப்பா. ஆகாதது ஆமென். ஆகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்படியே போற்றுவோம். அவர் எவ்வளவு அருமையானவர், இனிமையானவர். இந்த பாடலில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் எல்லாவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற ராஜா. இந்த புதிய மாதத்திலும் அப்படியே நம்மை சகலவற்றிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற அந்த தெய்வம் அப்படியே நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்க வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாகுமே சுவாமி. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருக்கும்போது ஒன்றை குறித்து எங்கள் கவலையே இல்லை சுவாமி. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரா எங்களோடு இருக்கிற தயவிற்கா இதோ இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்மை நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாம் எங்களை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அதிசயமாய் நடத்த போகிற நல்ல அந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா.
ராஜா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இப்பொழுதும் நம்ம வழக்கமாய் செபிக்கிறது ஜெபத்தின் படியாய் நம்ம அந்த கொரோனா, அந்த வைரஸ், இந்த காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். விசேஷமாய் கடந்த நாட்களாக நம்ம செபித்திருக்கிறோம். நீங்களும் வீடுகளில் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். விசேஷமா அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இப்பொழுது 16 அப்படிங்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இவ்வளவு நல்லவர் பாருங்க, வல்லமை மிக்கவர். அது மாத்திரம் இறப்பு என்று ஒருவர் கூட இல்லை நம்முடைய மாவட்டத்தில். கர்த்தர் நல்லவர், அற்புதர், அதிசயர். அது மாத்திரம் நம்முடைய தமிழகத்திற்கும் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு குணமாகி வீட்டுக்கு போய் கொண்டே இருக்கிறாங்க. அப்படியே கர்த்தரை முதலாவது நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண போறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே, நீர் அந்த வைரஸ் கிருமிகள் எல்லாம் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறதற்கா, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறதற்கா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை இதோ சீக்கிரமாய் கொடுக்க போவதற்காக நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக கர்த்தரை விசுவாசமா இந்த காலைகளில் துதிப்போம், உயர்த்துவோம், நன்றி சொல்லுவோம். நம்ம சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாட்கள் இன்னும் நீடிக்குமோ என்ற பயம், மாத கணக்காகுமோங்கிற பயம். ஆனா என் தேவன் நினைத்தால் போதும், ஒரு செகண்ட்ல எல்லாவற்றையும் மாற்றி போட அவருடைய வல்லமையுள்ள அக்கினி பரத்திலிருந்து இறங்கும் போது எல்லா கிருமிகளும் சுட்டரிக்கப்படும். நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ராஜா நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிறோம், நீர் அதிசயர், அற்புதர் ஆண்டவரை, நீர் ஆண்டவரே எங்களுக்காய் ஒரு வார்த்தை சொல்வீராக, தடைகள் எல்லாவற்றையும் உடைப்பீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு விடுதலை கதர் கொடுப்பீராகன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இன்னும் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் இந்த மே மாதத்தோடு கத்தர் முற்றுப்புள்ளி வைப்பீராகன்னு சொல்லுவோம். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே இனி ஒரு இறப்பு கூட வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாம் சுகமாகி வீடுகள் போய் சந்தோஷமா இருக்க ஏசப்பா நீங்க ஒரு வழி வாசல்ல திறங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இதற்காய் மிகுந்த பிரயாசத்தோடு செயல்படுற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள்லாம் சுகமாய் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இதற்காய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே மிகுந்த பிரயாசத்தோடு கூட ஆண்டவரே தியாகத்தோடு செயல்படுற அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கோங்க சொல்லுவோமா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எல்லாருக்கும் வேண்டிய விசேஷத்தை பாதுகாப்பா நீங்க கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க. அவர்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடையுங்க ஆண்டவரே. அப்பா அவருடைய கரத்துல அவரெல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்காக இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருடைய தேவைகளை இந்த நாட்களை கர்த்தர் சந்திங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா அந்த மாதத்தின் முதல் நாளிலும் அருமையாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல எங்களுடைய எல்லா விசுவாச பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கூட உடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாட்களை எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களை இன்னும் ஆண்டவரே உடைய மகிமையினால் மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கொஞ்சம் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக, இதுவரை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து உடைய வல்லமையில கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்டு செயல்போகிற மகத்துவமான காரியங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு 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 உம்மை போற்றி 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 புகழ்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீ பெரியவர், சர்வ வல்லமைக்கவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் ஐயா எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னாமே ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
விடுதலை தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பண்ணின துதி ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்படியே கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிற நல்ல தயவிற்காக நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மிதமாயிருக்கிற பகுதி நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். இந்த மாதிரி தேவையான நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு நீர் பேசும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்பொழுதும் இந்த மே மாசத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15 வசனம். இது நம்முடைய சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதுதான் இந்த மே மாசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான நல்ல வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். நம்மை அவர் அதிசயங்களை காண பண்ண அவர் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த வார்த்தைகளை இந்த மாதம் முழுவதற்கும் நம்ம பிடித்து உரிமையாக்கி கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே நமக்கு கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிறவர். அருமையா இந்த பாடல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் இங்க பார்க்கும்போது அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவர். மனுஷனால் கூடாது, என் தேவனால் கூடும். அவரால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. அவர் சகலவற்றையும் வல்லமையோடும் அதிகாரத்தோடு அவர் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்துல மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட சகலவற்றையும் அவர் அதிசயமாய் நடத்த, ஆச்சரியமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவர். இந்த மாத்திரம் ஆண்டு அப்படிதான் நம்மளை பார்த்து சொல்றாங்க, ஒன்ன நான் என்ன செய்ய போறேன், அதிசயங்களை காண பண்ண வைக்க போகிறேன் என்று சொல்லி. எனவே இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணும். சின்ன வசனம், வேலைகளை செய்யும் போதும் சரி, வீட்டுல வெளியில நீங்க போகும்போது எல்லா நேரத்திலும் ஆண்டவரே இந்த மே மாதத்துல உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அதிசயங்களை நீ காண பண்ண வேண்டும். என் குடும்பத்துல, என் கணவன், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நீ காண பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் அந்த வார்த்தைகளை இங்க சொல்லும் போது கர்த்தர் இந்த மாதத்துல அநேக அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த மீகா அந்த அதிகார சாப்டர்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அதிசயங்களை செய்வதற்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை குறித்து நான் வருகிற ஆண்டவர் சுத்தமான ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் பேசுவேன். இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரு மாற்றம் நம்ம நடக்கும்போது, மாற்றம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்யும் போது கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, இந்த அதிசயங்களை காண பண்ண முடியாதபடி எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அவர் சொல்லுகிறார். மீகா 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை பாருங்க. மீகா 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் சொல்றாரு, தடைகளை உடைத்து போடுகிறவர் நான் உன் கூட இருக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் என்ன செய்யப்படுறார், தடைகளெல்லாம் நீக்கி நம்மை அவர் வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நமக்கு முன்பாய் எத்தனை கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நமக்கு முன்பாக அவர் நடந்து போவதினால் எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற வல்லமையுள்ள ராஜா நம்முடைய வாசலை உட்பிரவேசித்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே நம்ம கவனமாய் விசுவாசமாய் அந்த வார்த்தையை பிடிப்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதை உடைக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் வல்லமையுள்ளவர். அது மாத்திரம் இல்ல, இந்த தடைகளை தகர்த்து போட்டு நம்மை அதிசயங்களை அவர் காண பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும். அதே 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 16வது வசனத்தை பாருங்க. எத்தனை ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க போகிறேன். 16வது வசனம் அவர் சொல்றாரு, புற ஜாதிகள் கூட கண்டு எல்லா பராக்கிரமத்தை குறித்து அவன் வெட்கப்படுவார்லாம். எங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, இவங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, இவங்க சும்மா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, வெட்கப்படும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய ஸ்தோத்திரத்திற்கு கர்த்தர் அர்த்தம் செய்ய போகிறார், அதற்கான அடையாளத்தை காட்ட போகிறார். அது மாத்திரம் அடுத்து தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வாரலாம். அப்படிங்கிறவங்களுக்கு ஆச்சரியமா அவங்க உங்களுடைய கையை வாயில மேல வச்சு நம்மளை பார்க்க போறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அது மாத்திரம் இல்ல,
17வது வசனத்தின் பிற்பகுதியில் அவர் பார்த்தீங்கன்னா, இப்படி ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்களாம், கர்த்தரோடு கூட கர்த்தரிடத்திற்கு அவங்க திகிலோடு சேர்வாங்களாம். கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் புறஜாதிகளே அறிக்கையிடும்படியா இவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்மை பார்த்து அவங்க பயப்படுவாங்க, உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி இந்த 17வது வசனம் பிற்பகுதி இப்படியா சொல்லுகிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பார்த்து அவங்க எல்லாம் கர்த்தர் பக்கம் திரும்ப ஆண்டு வைக்க போறாங்க. அது மாத்திரம் நம்மை பார்த்து ஒரு பயப்படும் பயத்தை, இதுவரைக்கும் நம்ம அநேகருக்கு முன்பாக ஒருவேளை ஏளனமா நம்ம நினைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த மே மாசத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை பார்க்கும்போது அவர்களும் நமக்கு பயப்படும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி மகிழ போகிறாராம். அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 18வது வசனத்தின் பிற்பகுதியை சொல்றது, அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புறதுனால நம்ம மேல ஒரு நாளும் கோபம் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்கள் நம்ம அவரை துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின, பாவம் செய்த சூழ்நிலை வரும்போது அவருடைய கோபம் நம்ம மேல இருந்திருக்கலாம். அதனால நிறைய அதிசயம் வாழ்க்கை நடக்க முடியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாசத்துல ஆண்டு சொல்றாங்க, கிருபை, அவருடைய கிருபை நம்ம மேல அவர் செய்ய விரும்புறதுனால என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டார். நீடிய பொறுமை, கிருபை இப்படியா நம்ம நடத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவர். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, சங்கீதம் 30:5 இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிடம், ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அத்தனை அவர் இரக்கம் கிருபை நிறைந்தவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இது அவர் தருகிறதான 3வது ஆசீர்வாதமாய் நம்ம பார்க்கிறோம். 4வது என்ன தெரியுமா அவர் ஆசீர்வதிக்க போகிறார்? அதே இதுல 19வது வசனம் பாருங்க, திரும்ப நம்ம மேல் இறங்குவார், கோபம் வைக்க மாட்டார், மறுபடியும் நம்ம மேல இரக்கம் பிள்ளைவராய் இருக்க போகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போய் போட்டு விடுவார். எனவே இந்த மாசத்துல நமக்கு இந்த குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தொடர்ந்து நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை அவர் பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் இப்படி அழகா சொல்லுகிறது. எனவே இது அவர் தருகிறதான 5வது ஆசீர்வாதமாய் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நீங்க அதை தொடர்ந்து இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க, நித்திய நித்தியமா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. 20வது வசனம், பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மீகா தீர்க்கதரிசி. அவருடைய ஜனங்களை பார்த்து இப்படியாய் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், பூர்வ நாட்கள் ஆதியில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேரா என்ன வந்துச்சோ அதை யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவார், கிருபையையும் சத்தியத்தையும் என்று பார்க்க இந்த இடத்துல. அப்ப அப்படிப்பட்டதான சந்ததி நம்ம தான். நமக்கு என்ன செய்ய போறாரா? அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்ற போகிறார். அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலகாதபடி நமக்கு அதை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் பெரிய விதமான பாதுகாப்பினாலும் நம்ம ஒவ்வொருவரும் அந்த அதிசயமான காரியங்களை அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வார்த்தை ஆண்டு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே மீகா 7:15 படியார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீங்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமா நம்ம சொல்ல போறோம் ஆண்டுகிட்ட. இந்த மாசத்துல வீட்டுல இருந்துட்டு உட்காந்துட்டு என்ன செய்ய போறோம்னா, நமக்கு எது இன்னும் நடக்கலையோ அதெல்லாம் ஒரு பேனா வச்சு நீ நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க டைரியில. எந்தெந்த காரியம் விசுவாசத்தோடு, அது ஒருவேளை மனுஷன் நம்முடைய பார்வையில பெருசா இருக்கலாம், இது எங்க நடக்க போகுது எனக்கு இல்லவே இல்லை. அவர் சொல்ற அதிசயம். அதிசயங்கிறது என்ன? நார்மலா ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது ஒரு அதிசயமே கிடையாது. நடக்க முடியாது நடக்கும்போது என்ன செய்ய, பெரிய அதிசயமா இருக்கே அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதத்துல நீங்க வீட்டுல உட்கார்ந்து என்னென்ன காரியம், எந்தெந்த காரியம் இன்னும் நடக்கலையோ, உங்களுக்கு என்னென்ன காரியம் இன்னும் தேவையோ அது எல்லாத்தையும் பாயிண்ட் ஒவ்வொன்றா போட்டு 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 நோட் பண்ணிட்டு வாங்க. அதை உட்காந்து உங்க வேலை என்னன்னா, இந்த வசனத்தின் படியா இந்த காரியத்துல எனக்கு அதிசயத்தை காண பண்ணுங்க, இந்த காரியத்துல என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் எனக்கு வேணும் என்று சொல்லி அதை உரிமையாக்கி இந்த வார்த்தையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பிடித்து கேட்கும் போது எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆண்டுடைய பெரிதான கிருபை நான் சீக்கிரமா அந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம சபைக்கு வரும்போது நீங்க எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணணும், கர்த்தர் சபை கொடுத்த வார்த்தையின் படியா எனக்கு அதிசயங்களெல்லாம் காண பண்ணுறார் என்று சொல்லி எல்லாரும் நீங்க எழும்பி சாட்சி சொல்ல போறீங்க. இது உங்க கையில தான் இருக்கு. முதலாவது உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், 2வது இந்த வார்த்தையை உங்களுடைய சொந்தமாக்கி கொள்ளணும். அதை சொல்லி சொல்லி நீ கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம அதிசயங்களை காணப்படுகிற ஒரு வல்லமை மிக்கவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் இனிமேல் கோவம் வைக்க மாட்டேன்,
உன்மேல் நான் திரும்புவேன், உன் பக்கம் உன் பாவங்கள் எல்லாம் எடுத்து சமுத்திரத்தின் ஆழத்துல நான் போட்டுட்டேன் என்று சொல்லி அவ்வளவு அருமையாய் நம்மை அப்படி சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய சத்தியம், என்னுடைய கிருபை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. சும்மா இல்ல, தருவேன்னு சொல்ல, கட்டளை ஆர்டர் போடுறேங்கிறார். அப்போ ஏசப்பா கர்த்தர் ஆணையிட்டா, கர்த்தர் கட்டளை கொடுத்தாருன்னா தடுப்பவன் எவனுமே இல்லை. அதை தடுக்க எவராலுமே முடியாது. எனவே நம்முடைய கருத்துல தான் அது இருக்கிறது. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து நம்ம கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். அது மாத்திரம் இல்ல, அந்த 7வது வசனத்தின் பகுதியில பாத்தீங்கன்னா முற்பகுதி சொல்லுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கடந்தது போல என்று சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து இப்படியா அவனுடைய வார்த்தை வருகிறது. அப்போ எகிப்து தேசத்துல எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அதெல்லாம் குறித்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட அதிசயமாய் நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து நான் அதிசயமாய் நடத்துவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் அதிசயங்களை செய்கிறவர்னா அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி நமக்கு தெரியும். அப்ப அந்த நாமம் அதிசயத்துல என்ன நடக்க போகுது, அவருடைய அதிசயமான கிரியைகள் என்னென்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து வருகிற வாரங்கள் நம்ம தியானிப்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல கற்றுக்கொள்ற காரியம், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே அதே போல அந்த வார்த்தையை நம்ம பிடிக்க போறோம், ஆண்டவரை நம்ம உரிமையாக்க போகிறோம். அதை தொடர்ந்து பின்பகுதியில் அந்த வசனங்கள் நல்லா படிச்சு நல்லா நீங்க நோட் பண்ணி 6 ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறார். இந்த 6 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது மற்ற புறஜாதிகளும் என்ன செய்வாங்களாம், கையை வாயில வச்சு என்ன செய்ய போறாங்களாம், நம்மள பார்க்க போறாங்க. இது எப்படி இப்படி இப்படி இருந்தோம் இப்படி இருக்காங்க என்று சொல்லி அவர்களும் நம்மை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்து அவர்களும் கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப போறாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு அவர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதன் மூலம் நம்மை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நமக்காக செய்வார். அவருடைய நாம மகிமைக்காக அவர் செய்து முடிக்க போகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி அதை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, கண்களை மூட போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களை உங்க வீட்டுல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீரே அப்பா, நீ இந்த மாதத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு அதிசயத்தை காண பண்ண உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. ஆண்டவரே, வரக்கூடிய நாட்கள் இந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்து உமக்குள்ளாய் நாங்கள் பலப்பட, உமக்குள்ளாய் இன்னும் நாங்கள் சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணிங்க, எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். கேட்போமா? எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் அதிசயர், அற்புதர். ஆண்டவரே, உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அதிசயங்களை காண பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறவர், நீர் அதிசயத்தை செய்ய போவதற்காக நன்றியோடு துதித்து உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அர்ப்பணித்து பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. பாவியான நம்மேல எத்தனை கிருபை! அவருடைய நேச கரத்தை நீட்டி ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்த்தியாய் நடத்த
வல்லமை மிக்க அவருடைய அதிசயமான கிரியைகளை நாம் எல்லாரும் இந்த மாதத்துல எதிர்பார்ப்போம். ஆண்டவர் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை நமக்கு செய்து அவருடைய நாமத்தை மாத்திரம் அவர் மகிமைப்படுத்த போகிறார். எனவே நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரே நீர் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா எங்க சபைக்கு நீர் கொடுத்த நல்ல இந்த வார்த்தைக்காய் நன்றி 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 சொல்லுங்க. முதலாவது நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, ஆண்டவரே சபையில, ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலையும் நடக்கும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த மாதத்திலும் பெரிய பெரிய அதிசயங்களை எங்கள் செய்ய போவதற்காக கூட உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் வெளியரங்கமாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் கிரியை செய்ய போவதற்காய் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மன மகிழ்ச்சியான அந்த நாளிலும் எங்களை இன்னும் ஒரு விசை தாழ்த்தி உடைய கரத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதற்கும் உடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துவீராக சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்னுமே அதிகமாய் தேட ஆண்டவரே இந்த நாட்கள்ல அப்பா நாங்க வீட்டிற்குள்ளா இருந்து ஆண்டவரே இன்னும் மோடு உறவாட எங்க குடும்பம் இன்னும் உடைய சந்தோஷத்தை சமாதானத்தை அனுபவிக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போவதற்காக நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உடைய வல்லமையில கரங்களுக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து மராதவரே மராதவரே மராதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மராதவரே நித்ய நித்தியமாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் மே 3ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதே காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் நம்முடைய இந்த பரிசுத்த ஆராதனை உங்களுக்கு லைவாய் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அனைவரும் அதை பார்த்து ஆண்டவருக்குள்ளாய் சந்தோஷப்படும்படி நாங்கள் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமா ஏற்ற வேளையில் எல்லா தடைகளும் மாறி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்ய போகிறார். விசுவாச கண்களை நம்ம தரிசிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.